அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடங்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். இறுதி கடமையை நிறைவேற்ற விடாமல் தடுப்பது மடமை என்று சத்துருக்கன் முனிவர் யாவரையும் நோக்கி கூறுதல். பாடல் 951. ஈற்று கடன் செய்தல் என் தமையன் கடமை, அதை சீற்றமுடன் தடுத்து நீர் செய்வதுவே மடமை என்பேன். காற்று மாசு அடைந்தாலும் கருணை மாசு அடையாகும், நாற்றென்னும் நன்னஞ்சை நசுக்குதலே கொடுமை என்பேன். இதுவே 951வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். ஈற்று கடன் செய்தல் என் தமையன் கடமை, அதை என்ற முதல் வரிக்கான விளக்கம், எங்கள் தந்தையாகிய தயரதற்கு செய்ய வேண்டிய இறுதி கடனை செய்வது எங்கள் தமையனாகிய மூத்த தமையனாகிய ராமனுடைய கடமை. ஆனால் எங்கள் தமையனாகிய ராமனால் இங்கே இப்போது வர முடியாது என்பதால் இங்கே இருக்கக்கூடிய எங்களிடையே மூத்தவராகிய என் தமையன் பலருக்கு உரிய கடமை அந்த கடமை. சீற்றமுடன் தடுத்து நீர் செய்வதுவே மடமை என்பேன். அந்த கடமையை செய்ய விடாமல் அவனை மிகவும் சீற்றம் கொண்டவராய் நீர் தடுத்து நிறுத்துவது என்பது மிகவும் மடமை மிகுந்த செயல். ஏனென்றால் காற்று மாசு அடைந்தாலும் கருணை மாசு அடையாகும். இந்த உலகில் இருக்கக்கூடிய காற்று கூட மாசடைந்து போய்விடும். அவ்வாறு மாசடைவதன் மூலம் உயிரினங்களுக்கும் கெடுதல் விளைவித்துவிடும். ஆனால் அந்த காற்றே மாசடைந்து போனாலும் தன்னுடைய உள்ளம் கொண்ட கருணையில் எந்த மாசும் எந்த குற்றமும் நேராத உள்ளம் கொண்ட சிறந்த உள்ளம் கொண்ட என்னுடைய தமையன் அடைந்திருக்கக்கூடிய நாற்றென்னும் நன்னஞ்சை நசுக்குதலே கொடுமை என்பேன். உயிர்களுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய, உயிர்களை பேணக்கூடிய நெல் நாற்றை போன்றே நன்மை தரக்கூடிய என்னுடைய தமையன் பரதனுடைய நல்ல நெஞ்சத்தை நசுக்கி அதை அழிப்பது என்பது மிகவும் கொடுமை வாய்ந்த, கொடுமை மிக்க செயல் என்று நான் கூறுவேன் என்று சத்துருக்கன் அந்த முனிவர் யாவரையும் நோக்கி பேசினார். இதுவே 951வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 952வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.